ஃபேண்டாஸ்டிக். முருகா இது எப்படி? இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? என்னுடைய இங்கிலீஷ்காரை எடுத்துக்கிட்டு நேரா சோலா ஹோட்டலுக்கு புறப்படுறீங்க. அங்க ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த இடத்துல இந்த இன்விடேஷனை காட்டுங்க. உள்ள அலோ பண்ணுவாங்க. அங்க போய் நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. உங்க பக்கத்துல ஒருத்த வந்து உட்காருவான். அவன் தொடைய நீ 3 தடவை சொறி. உடனே அவன் உன் தொடைய 3 தடவை சொறிவான். அப்ப அவன் கையில இருக்கிற பை உங்க கைக்கு மாறும், உங்க கையில இருக்கிற பை அவங்க கைக்கு மாறும். ஓகே, தட்ஸ் ஆல் தி மேட்டர். தொடைய சொல்லி தானே விடுங்க முதலாளி, பிச்சு போடுறோம் பிச்சு. வா போலாம். எஸ் ப்ளீஸ். அதெல்லாம் வேண்டாங்க, முதலாளி இந்த அட்டை கொடுக்க சொன்னாருங்க. யுவர் சீட் நம்பர் இஸ் 13. எனக்கு அட்டை கொடுத்தா ஆளு வந்து கூட்டி போய் உட்காருப்பான்னு சொன்னாங்க. நீங்க என்ன தசு பூசுங்கிறீங்க? பாரத். எஸ் மேடம். சீட் நம்பர் 13க்கு உங்களை கூட்டிட்டு போ. வாங்க சார். ஆவல. உட்காருங்க சார். சார் அங்கெல்லாம் உட்கார கூடாது, சேர்ல உட்காருங்க. உட்காருங்க சார், சொன்னா கேளுங்க. புது பணக்காரன் போட்டு வர்றவங்க கருப்பா சேவப்பா குட்டையா நட்டையா ஓரளவு தெரியல. பையன் யார்கிட்ட கொடுக்க போறணும்? கண்ணை கட்டி காட்டுட்ட மாதிரி இருக்கு. பூ அழகா இருக்கு. பூசா வாட்ட போட்டியா? இது உன்னை மாவாட்ட போட போறாங்க. இத்தான சனனுக்கு தோசை போடுறதுக்கு எத்தனை மாவாட்ட? உட்கார்ந்து எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. மாமா, இது நம்ம அடுப்பில் இருக்கு. கையில பை வச்சிருக்கேன். சரி சரி. இந்த ஆளு என் தொடைய சொரிதான். என் தொடைய சொரியத்துல உன் முதலாளி யாரு? யுவர் சீட் நம்பர் ப்ளீஸ். 18. 18 இஸ் தேர். வாங்க. ஓ, ஐ அம் சோ சாரி மேன். கோவிச்சுக்காதே. பரவாயில்ல. என்ன மாமா, இந்த ஆளுதான் நம்ம ஆளு போல் இருக்கு. சாரி. ஆளை பார்த்தா பயங்கரமா இருக்கு. நம்ம அடி வாங்க முடியாது. நீ போய் சொல்லி. சாரிங்கறல்ல. என்ன சாரி? யாயா அப்பவே வந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும்ல. சரி பெட்டி எடு. ஐயோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எங்க இருக்க? ஐயோ ஐயோ, என் பையன் யாரை தூக்கிட்டு போறான்? என் பையன் யாரை தூக்கிட்டு போறான்?
பிடிச்சே நினைச்சாட்ட பிடிச்சேனே நமக்கு திருநாளே ஆடு ஜோராகவே. சோதா பசங்களை சோழா ஹோட்டலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? தொடையை சொறி தொப்பையை சொறி நீங்க அவங்க நேரம் வைரத்தோட கம்பியை நீட்டி இருப்பாங்க. கடைசியில மண்டையை சொஞ்சிக்கிட்டு தெருவில் நிக்க போறீங்க. பெரிய அஸ்ட்ராலஜி நியூமராலஜி தெரிஞ்சவன் மாதிரி பேசுற. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? உன் வாயை டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுடா ராஸ்கல். வராம்பார் என்னுடைய மார்லன் பிராண்டோ. வரக்கூடாதே, தப்பு கணக்காச்சே. உன் கணக்குல கூட்டத்துக்கு பதில் கழிச்சு இருப்ப, அதான் குறைஞ்சு போச்சு. நீங்க வேணும்னா பாருங்க, அவங்க பையோட வருவாங்க. பைய திறந்தீங்கன்னா அதுல வைரம் இருக்காது. we will see. இந்த பைய கொண்டா முதலாளி. வடகண்ணா, எச்சல் எல்லாம் என்ன பார்த்து எதிர் சவால் விடுது. குடு பைய. கரன்சி யாகோ பவா கரன்சி. ஏன் இருக்கு நாடு? நான் கொடுத்த வைரம் அப்படியே இருக்குல்ல, சொரியல? யாருங்க ஒரு ஆள் ரெண்டு ஆளா சொரிஞ்சேன். அப்ப டபுள் அமௌண்ட் வந்துருக்கணுமே. அதை ஏன் கேக்குறீங்க? நீங்க சொல்லி அனுப்பிச்ச மாதிரியே முதல்ல நான் சொரிஞ்சேன், அப்புறம் திரும்பி அவன் சொரிஞ்சேன். ரெண்டு பேர் பையன் மாத்திரக்குள்ள லவக்கு லைட் ஆப் ஆயிடுச்சு. ஐயோ. அப்புறம் விளக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தா ஆம்பளையும் பொம்பளையுமே 20 பேருகிட்ட இதே மாதிரி பையிருதுங்க. கேட்டியாடா மூக்கா? எரும மாடாட்ட ஒரு பொம்பளை ஆடிட்டு வந்து மாமங்கிட்ட பைப்பிடி விட்டு போச்சுங்க. ஆமாண்டா எனக்கு நாடு. நம்ம பையன் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சே? சாப்பாட்டு மேசையில இருந்த தக்காளி குழம்பு வெலா சட்டை மேல விழுந்துருச்சுங்க. அப்புறம் அந்த அட்டையே ஞாபகம் வச்சிருந்து பையன் லவக்கு முடிக்கிட்டு செட்டா பறந்துட்டோம். குட், வெரி குட். டாய், இத்தனை நாளா எடக்கு நாடுன்னு சொல்லிட்டு இருந்தனே, இல்ல இவன் கொங்கு நாடு. குழந்தைங்களா, நாம எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலாம். டாய், இன்னைக்கு நீ பட்னி. மூக்கா, போடாதே போடாதே, பொய் கணக்கு போடாதே. இந்த சாப்பிட பாண்டி, நான் சொல்றது கேளுங்க. அம்மா தாயே, என்னை விட்டுடுமா. எங்க அப்பா நான் ஒரே பிள்ளை. நான் ஜெயிலுக்கு போய் தயாரில்ல, என்னை விட்டுடு. ஐயோ பாண்டி, நில்லுங்க. மொமெண்ட் போய் இந்த ஓட்ட ஓடுற இந்த பொண்ணு பார்த்தது யாராவது திருட்டு போயிடா இருக்கும். அட பாத்துட்டு உட்கார்ந்திருக்கே, போய் புடி. சுத்த கூறு விட்டாளா இருக்க. நான் திருடு இல்லையா? அப்படியே இந்த ஓட்டம் ஓடுற. அது சோக கதை, விடியா சொல்றேன். இவர் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். தினம் 2 பேரும் ஒன்னாவே ஊர் சுத்துவோம். ஒரு நாள் இவர்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்ப இருந்து என்ன பார்த்தாலே பயந்து ஓடுறாரு. ஏன்னா பண்ண கண்ணால படிக்கிறதுக்கு பயந்துட்டா இந்த ஓட்ட ஓடுற. கல்யாணம் ஐயாது இன்னைக்கு ஜெயிலுக்கு நம்மளுக்கு ஆத்தா மனுஷன் திட்டம் போடுறாங்க. ஏண்டி கண்டிஷன்? அது என்னப்பா கண்டிஷன்? என்ன கண்டிஷனா இருக்கட்டுமே. ஆசைப்பட்ட புள்ளைய கண்ணாலம் கட்டிக்கணும்னா 1000 கண்டிஷன் தான் போடுவாங்க. அதுக்கு இப்படியா பயந்துட்டா வருது? கூறு கேட்டவனே. ஐயோ, கண்ட விட்டால இடி வாங்குறேனே. அடியே என்னது? பாத்தீங்களா, நீங்க இருக்கும்போது என்ன அடிக்க வராரு. நீங்க இல்லாம இருந்தா என்னோட கதி என்ன ஆகும்? ஐயோ, அம்மி அழுகாத. இந்த பாரு, நானும் உங்கள மாதிரி தான் ஒருத்தர் ஆசை வச்சிருந்தோம். ஊர்ல 1000 வில்லங்க வந்தது, அதுக்காக விட்டுட்டு ஓடியாந்துட்டேன். இங்க கூட்டியாந்து தர்மகிரியா வீட்டுல சந்தோஷமா இல்ல? எந்த தர்மலிங்கம்? அட அடையார் மெயின் ரோடு 10ஆம் வீடுனா உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாதா? நாம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன குறை? 3 வேளை சாப்பிட்டு சந்தோஷமா தானே இருக்கிறோம். எனக்கு எதுக்கு சொல்ற? அவனுக்கு சொல்லு. அதுக்குள்ள போயிட்டாங்க. சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு அவசரமே புரியாது. எங்க அம்மா சொன்னாங்களே, அதே தர்மலிங்கம் எடுத்தா இவங்க வேலை பாக்குறாங்க. இவங்களை பயன்படுத்தி எப்படி அந்த போலீஸ்ல காட்டி கொடுத்துடலாம். என்ன நம்புங்க. அட வாங்கப்பா. இத வந்துட்டேன். அண்ணே வந்துச்சுனே, நீங்க தான் எங்களுக்கு குல தெய்வம். லட்சுமி, நான் சொன்ன பையனுக்கு புத்தி வந்துருச்சு பாத்தியா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் ஏதாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அண்ணே அண்ணி, கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு ஈடுபோதேசம் பண்ண மாதிரி இந்த மலைப்பாண்டிய மண்டையில நீங்க ஏத்திட்டீங்க. இனிமே நீங்க கிழிச்ச கூட தாண்டவே மாட்டேன். நீங்க தான் என் அண்ணே, நான் தான் உங்க தம்பி. வாங்க, எங்க அத்தையை அறிமுகப்படுத்த வைக்கிறேன். என்ன படுத்துறீங்க? ஐயோ, துன்பப்படுத்தாதுங்க. வாங்க போலாம். தம்பி, தம்பி, தங்கச்சி, தங்கச்சி, தம்பி, வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாங்க தங்கச்சி, வாங்க தங்கச்சி. நாங்க 2 பேரும் புருஷன் பஞ்சாது. என்ன தம்பின்னு அவளை தங்கச்சின்னு கூப்பிட்டா முறை மாறிப்படாதா? ஆமா அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா. இது ஒன்றா அம்மாடா? ஒன்றா அக்கான்னு நினைச்சேன். ஒன்றா அக்காவா? ஒரு அக்கா 2 அக்கா கேள்விப்பட்டிருக்கேன். அதென்ன ஒன்றா அக்கா? ஆண்டி, லாங்குவேஜ் தெரியாம முடிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல ஒன்றது என்றதான் ஒன்னது என்னன்னு அர்த்தம். அடடே,
அப்பப்ப மாப்பிள்ளைக்கு கூட மேல் மாடி வேலை செய்யுதே. நீங்க தர்மலிங்கத்துக்கு தான் வேலை செய்யறீங்களா? ஆமாங்க. டேய் கணேசா, காபி கொண்டார சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம்டா கழுத? அவனே இந்த தர்மலிங்கம் எப்படி? அவரை பத்தி என்ன சொல்றதுங்க? தங்கம்னா தங்கம், சொக்க தங்கமுங்க. ஆமாங்க, அன்னைக்கு பிளேசரை உடைச்சு போட்டுமுங்களா, கோச்சுக்காம ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாருங்க. அங்க எங்களுக்கு ஒரு குறையும் இல்லைங்க. மணி அடிச்சா சோறு, மயில் மச்சா மொட்டைங்கிற மாதிரி 3 வயது கோழி அடிச்சு சோறு போடுறாருங்க. தின்னு போட்டு தூக்கம்னா தூக்கம், மம்மியே தூங்குறமுங்க. அவரை பத்தி என்ன சொல்றது? அவரு தெய்வம்னா தெய்வமுங்க. ஆமாங்க. டேய், முதல்ல காஃபி கொண்டு போ. உள்ள போடா, போ. ஏன்பா, என் வருங்கால மாப்பிள்ளை இவங்க நம்ம ஆளா இல்ல அவன் ஆளா? அம்மா காரியத்தை கெடுத்துவ போல இருக்கு. ஏய் வாடா, காப்பி விடுறா. ஏய் போடா. ஏய் அன்பா பேசி காப்பியை கொண்டு போய் கொடு. ஓ போய்க்கு. முருகனே, நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கோம். அதனால உங்க முதலாளிட்ட சொல்லி எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி? அதுக்கு என்ன, அவர்கிட்ட சொல்லி ஒரு வேலை போட்டு கொடுத்தா போச்சு. மாமே, என்ன டேஸ்ட் உட்காந்துட்ட? முதலாளி கோச்சுக்காரு. ஆமாமா, பொழுது போகுது, போயிடுவோம் வா. பாருங்க. சின்னமணி பாரம். பாருமா. ஐயோ அம்மா. என்னங்க இது? அப்பா மாப்பிள்ளை வயிற்று வலி வைத்தியம் நல்லாவே இருக்கு. எடுக்கையா அத்தை, இவங்க 2 பேரையும் பயன்படுத்தி அந்த தர்மனு கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவனை பிடிச்சு ஜெயில தள்ளன. என் பேர் ஜெயவீரபாண்டியன் இல்ல. டார்லிங், எப்படி? அடே, முதல்ல அவனை புடி, அதுக்கப்புறமா என் மகளை புடி. புடுடா. விட மாட்டான் போல இருக்கே. நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். மாடன் தனியனுங்க, தனியனுங்க. முருகனும் லட்சுமியும் இங்க வந்ததுல இருந்து முதலாளி கிட்ட உங்களுக்கு இருந்த மரியாதையே போச்சுங்க. எனக்கு அப்படி ஒண்ணு இருந்ததுங்கிற? அட, நீங்க ஒண்ணு ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. மேனேஜ்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீங்க இப்ப புல்லு வெட்ட வந்திருக்கீங்கன்னா இதுல இருந்தே தெரிய வேணாம்? எஸ். நான் யாரு? இந்த பங்களாவுக்கு மேனேஜர். நான் ஏன் இந்த புள்ள ஆட்டணும்? சூப்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு மரியாதை குறைவு வராம இருக்கணும்னா நீங்க கொலை பண்ணணும். யார? முதலாளியா? அட, முதலாளிய கொலை பண்ணா நமக்கு யாருங்க வேலை கொடுப்பா? உனக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்தது? உன்னை கண்காணிக்கணும். பாஸ், வர வர உனக்கு அதிகமா வளருது. இது முதலாளிக்கு பிடிக்காது. ஜாக்கிரதை. லட்சுமி முருகனையும் கொலை பண்ண சொன்னா நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? அவங்க 2 பத்தியுமா? ஆமா. ஏண்டா முருகனை மட்டும் கொண்டா பத்தாது, லட்சுமி பாவம். அவளை பாவம் நினைச்சீங்க, கடைசியில ஐயோ பாவம் ஆயிடுவீங்க. அப்படியா? தொலைச்சிடறேன், தொலைச்சு. ஆமா, கொலை செய்யறதுன்னா என்ன? அடப்ப,
பதுங்குவதே என்னே தயாரம்பனே வாடா. டேய், முருகன லட்சுமி எங்க? உள்ள இருக்காங்க. டேய், இதை எடுத்துட்டு போய் அந்த கார்ல வச்சுட்டு நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். என்னது அந்த கார்ல வைன்னு சொன்னாரு, 2 கார் நிக்குது, எந்த கார்ல வைக்கிறது? நம்ம பொருளை வேற கார்ல வைக்க சொல்லிருப்பாரு, நம்ம கார்ல தான் வைக்க சொல்லிருப்பாரு. கார் போயிடுச்சு. வில்லுல இருந்து தப்பலாம், துப்பாக்கில இருந்து தப்பலாம், விஷத்துல இருந்து தப்பலாம். ஆனா முருகா, அந்த கார்ல வச்சிருக்கிற பாம்புக்கு நீ தப்பவே முடியாது. ஏண்டா, பெரிய கொடுத்து அந்த கார்ல போயிடான்னா என் கார்லயே வச்சு அதை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டேடா பாவி பாவி. எந்த வண்டின்னு நீங்க சரியா சொல்லல, அதான் அந்த வண்டியில வச்சேன். ஆமா, அதுல என்ன இருந்தது? ஐயோ, அதுல தாண்டா உங்க அம்மா தாலியே இருந்தது, அறுக்கிறதுக்கு இருந்தியாடா பாவி பாவி. ஊசி போடணும், டைம் ஆகுது. எங்க போடுறதுன்னே தெரியலையே. ஆமா, உடம்பு பூரா கட்டை போட்டுட்டு ஊசி எங்க போறதுன்னு என்னையே கேக்குறியா? இதோ இந்த பாவி தான் என் பையன், தினசரி ஊசி இவனுக்கே போட்டு மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். நசம்மா, எனக்கு மூத்திரம் வருது, எங்க அடிக்கிறது? டேய், உனக்கு மட்டும் தான்டா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை வருது. 4 பேர் இருக்கும்போது மூத்திரம் அடிக்கிறேன்னு சொல்லாதடா. பின்ன என்னன்னு சொல்றது? டேய், கௌரவமா விசில் அடிக்கிறேன்னு சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். இதையாவது ஒழுங்கா சொல்லுடா, விடி வச்ச மாதிரி ஆக்கிடாத. எங்க சொல்லு. விசில் அடிக்கிறேன். ஐயோ, நல்லா வெட்டுங்கய்யா, நல்லா வெட்டுங்க. பங்களாவுக்கு பின்னால இவ்வளவு புதர் இருந்ததுன்னா பூச்சி போட்டு சேராது. பிளடி இந்தியன்ஸ், காட் இட், காட் இட். ஐயோ, பரமேஸ்வரா, என்ன காப்பாத்துப்பா. ஈஸ்வரோ ரட்சத்து, முதலாளி. ஈஸ்வரோ ரட்சத்து, ஈஸ்வரோ ரட்சத்து. பயப்படாதீங்க முதலாளி, நான் முனீஸ்வரன் இல்ல, மூக்க. அடாடா, நம்ம மூக்க. ஏண்டா, யாருக்கும் தெரியாம சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வரியா? ஏன் Dress அப்படியே வச்சிருக்க? அவுத்து போட வேண்டியதானே? மயிரில உயிர் தப்புனான்னு படிச்சிருப்பீங்க,
அந்த மயிலாளியோட மகத்துவத்தை நேத்து தான் புரிஞ்சுக்கிட்ட முதலாளி. ஏய், என்ன மரியாதை இல்லாம முதலாளி கிட்ட மயிறு பேசுறேன். அனுப்பாங்க முதலாளி. கார்ல ஏறினேன், கபால்னு வச்சிச்சு. கழுத மேல ஏறினாலே கால் உடையும். நீ ஏன்டா கார்ல ஏறின? ஆமா, உனக்கு எங்கெல்லாம் அடிபட்டது? எங்கெங்கெல்லாம் அடிபட்டது? படக்கூடாத இடத்துல எல்லாம் பட்டுக்குது. ஆத்தா, ஆஞ்சநேயரை தவிர இதுவரைக்கும் நான் யாரையும் கையெடுத்து கும்பிட்டதில்ல. பொம்பளை சாமி உன்னை கும்பிடுறேன். ஏன்? அந்த லட்சுமி எனக்கு கிடைக்கணும். அந்த கழுதை எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கே பட்டணம் போறேன். அவளை தூக்கியாந்து முன்னால் நிறுத்தி அவ கழுத்துல தாலியை கட்டுறேன். ஆமா ஐயா, அந்த பொட்டச்சிக்காக நீங்க பட்டம் போறீங்களா? தொடரடிங்கி பசங்களா, உசுறு போனா ஒண்ணு சண்டையில போனோம், இல்ல போடா. இந்த சீமத்தில்லாவுக்கே சொல்லிக்கிறேன், எல்லாருமா கேட்டுங்க. என் கையில இருக்கிற தாலிய அந்த சிரிக்கு கழுத்துல கட்டி நான் கூட்டியார்ல, நான் மருதாச்சல தேவையில்லை. இந்த இடைக்கு நாட்டா நம்ம பொழப்புல மண்ணை போட்டுடுவான் போல இருக்கே. ஏயோ, சுத்த விவரம் கட்டவனா இருக்கிய? யோ, எவ்வளவு அழகா கட்டில் போட்டிருக்க, கீழே படுத்துக்கிட்டு இருக்கிய முண்டா. ஏன் கட்டில படியா? ஆமாமா, மெத்தையெல்லாம் சுகமா தான் இருக்குது. உருண்டு இருந்தா ஏன் முட்டியில வந்து போகும். நீங்க என்ன சொல்லுங்க, தாய் திரகாணி சுகம் வாண்டாலும் வராது. அப்பா, உன் சம்சாரம் கட்டில் மேல நீ கீழையா? என்னப்பா புருஷன் மண்டாட்டியா இருந்துட்டு இப்படி தனித்தனியா? ஆனா நீங்களே சொல்லுங்க, தூங்குறப்ப கை கால் படாம எவனா தூங்க முடியுங்களா? அது எப்படி முடியும்? இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, இந்த கதைக்கு புரியலையே. இப்படித்தான் ஒரு நாள் தூங்குறப்ப கைப்பட்டுன்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா, இவ சங்காத்தமே வேண்டான்னு அன்னைக்கு தனியா வந்து படுத்து வந்தாங்க. அந்த பக்கம் போறதே விட்டுங்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும்? நீங்க நம்மளா நமக்கு நம்பாடி போங்க, சாமி சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட படுத்தது இல்ல, இனிமே படுக்க போறதும் இல்ல. எவனால இந்த அளவெல்லாம் தூங்குறது மட்டும் தானடா தாம்பத்தியம். துப்பு கெட்டவனே. லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி அம்மா என் தூக்கம் போகுண்டி அம்மா. ரட்டி 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 மூக்கா. அப்பா, நானும் வரேன்ப்பா. இவனை பெற்றதே தப்பா போச்சு. இவனை என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுவோம், அவன் புருஷனே இவனுக்கு காவலா இருக்கட்டும். டேய், எழுதுவாடா. முருகா, முதலாளி ஒரு முக்கியமான வேலையை அனுப்பிச்சிருக்காரு, இவனை கொஞ்சம் படுக்க வச்சுக்க. என்ன வேலையா போற? எல்லாம் உன் வேலையா தான் போறேன். நீ நிம்மதியா தூங்க, நான் பாத்துக்கிறேன். நிலக்கா இது நேரம், நல்ல நேரம். மாமா மாமா, விசில் அடிக்கணும் மாமா. என்னடா நேரம் கட்ட நேரம் விசில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விசில் அடிக்கணும் மாமா. உன்னோட தொல்லையே தாங்க முடியல. பேசப்படா. விசில் அடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும். சரி, மெதுவா காத ஓரமா அடிச்சு. அயோக்கிய பையல, நீ மூத்துல அடிக்கணும் மாமா. மாமா மாமா, அடிக்கணும் மாமா. மாமா மாமா. என்ன? இல்ல, என் ரூம்ல ஒரே கொசுக்காரி, அதனால. சரி சரி, இப்படி பாடு. பேசாம படு, கைக்கு போடாத. என்னது படுத்துக்கங்கிற, கை போடக்கூடாதுங்கிற? எப்படி? ஏமா உங்க ஊர்ல எல்லாம் எப்படித்தானே? ஆமா ஆமா. ஐயோ, அப்ப காலை போடுவோம். ஐயோ, என்ன சொன்ன? படுக்கல இருந்தா படு, கைக்கு போடாதனால நீ ஏன் போட்ட? பாரு மாமா, தூக்கம் வருது படுத்துக்கிறேன்னா கையெல்லாம் போடுறான். ஏண்டா மூக்கா, நான் அப்பவே சொன்னேன்ல அவளுக்கு மேல கை போட்டா பிடிக்காதுன்னு.
கை போட்டா பிடிக்காது சொல்லுங்க கை போட்டேன். அவன் தூக்கம் கெடுமல்ல, விடிக்காத்தால் எழுந்துக்கணும்ல, எழுந்துச்சு வேலை செய்யணும்ல. கை போடுவியா, கை போடுவியா, கை போடுவியா? முருகா, என்ன குத்து கொல்லு வெட்டு, என் மூக்குல மாத்திரம் அடிக்காதடா. நீ என்ன சொன்னாலும் கேக்குறடா. நாளையில இருந்து என்ன அண்ணான்னு தான் கூப்பிடணும். முருகா, நீ என்னை விட வயசுல சின்னவன்டா. அண்ணே! கூப்பிடுறியா?